அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் ஸோ அதோட டிப்ளமோ கம்ப்ளீட் புக் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா புக் லிஸ்ட் பார்க்குறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ, அதே மாதிரி டீகோடர் சிலபஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழிச்சு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வெனஸ்டேல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. டிப்ளமோ புக் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பக்காவா எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் பேன் பண்ண போறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டா கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? மறக்காம நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ டிப்ளமோ சிலபஸ் ஒரு நிமிஷம் இருங்க. டிப்ளமோ சிலபஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்காவா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க போறோம். சிலபஸ் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணியே காமிச்சிடறேன். சரிங்களா? ஏன்னா சிலபஸை வச்சுதான் நம்ம வந்து என்னென்ன ஆத்தர் எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இதே சிலபஸ் ஆக்சுவலா. ஸோ என்னென்ன ஆத்தர் படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் சொல்லிடுறேன். ஸோ சிலபஸ் ஆல்ரெடி பார்க்காதவங்க நம்மளோட டெலகிராம்ல எல்லா விதமான சிலபஸும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம மெட்டீரியல் எப்படி வாங்குறதுன்னு முதற்கொண்டு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ சப்ஜெக்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு நீங்க என்னென்ன ஆத்தர் புக்கை படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ புக்கு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? புக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், புக்கு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் POM சொல்லுவாங்க, ராமச்சந்திரன் அவர் தான் ஆத்தரே. ஸோ அந்த புக்கை வாங்கி நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ ஏன் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வருதுன்னா சிலது இங்க பாருங்க, இந்த TQM, ISO ஸ்டாண்டர்ட்ஸ், ABC அனாலிசிஸ். ஸோ இந்த சிலது வந்து பாத்தீங்கன்னா POMல வரும், சிலது பாத்தீங்கன்னா இது வந்து POM பிளஸ் TQM ரெண்டு சேர்ந்த சப்ஜெக்ட் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ அதனாலதான் இப்போ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜயராகவன். ஸோ இவர் வந்து லோக்கல் ஆத்தர். நீங்க நார்மலா எந்த விதமான டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும், டிப்ளமோ டிகிரியா இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது. ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயராகவன், நாகார்ஜுனா, PR ஆண்டியப்பன். ஸோ நான் வந்து எப்பவுமே நம்ம டிப்ளமோ சிலபஸ் எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NV பப்ளிகேஷன். இங்க பாருங்க. ஸோ ஸ்கீமை நல்லா பாத்துக்கோங்க. அதாவது 2013-12 சம்திங் நினைக்கிறேன் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் புக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அங்க இருந்து அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ்ல இருந்து அந்த கொஸ்டின் எடுக்கிறப்ப இதுல இருந்து தான் எடுப்பாங்க. குழப்பறேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு ரைமிங்க சொல்லிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கீம் அப்படின்ற புக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுல இருந்துதான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இப்பயே சொல்லிட்டேன். சரியா? எப்படி கேட்பாங்க என்னன்றதுலாம் தனியா அந்த வீடியோல சொல்றேன். அதே மாதிரி முக்கியமா NV பப்ளிகேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு, பொள்ளாச்சின்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சி. சரிங்களா? ஸோ NV பப்ளிகேஷன் இவங்க தான் இந்த ஸ்கீம்ல தரமான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே பக்காவா NV பப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் அதே ஃபார்மேட் தான். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமா கேட்டுக்காங்க. அல்லது நம்ம வெப்சைட்ல டைரக்டா rlaacademy.com அதுல போனீங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் கீழே டெமோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க போய் பார்த்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ NV பப்ளிகேஷன் ஸ்கீம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம மெட்டீரியலே வாங்க தேவையில்ல, வேற யாருக்கிட்டையுமே மெட்டீரியல் வாங்க தேவையில்லைங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், ஏன்னா அதுவே போதும். ஆனா அதுல எப்படி படிக்கணும், எது தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்து
ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் விஜயராகவன். சரிங்களா, விஜயராகவன் பிபிசி புக்குன்னு சொல்லுவாங்க. விஜயராகவன் 3 புக்கு படிக்கணும். அதே மாதிரி ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார். ப்ராடக்ட் பிளானிங் இன்ஜினியர் விஜயராகவன். சரியா, விஜயராகவன். ஏன் சார் இதுக்கு இத்தனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபவுண்டரி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அந்த சம்திங்ல வரும். சரிங்களா, ப்ரொடக்ஷன் பிளானிங் இன்ஜினியரிங் இருக்குல்ல அதுல வரும். சரியா, இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டு ஒர்க்கிங், அதே மாதிரி இந்த கியர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இந்த டைம்ஸ் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லும் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். சரியா, அதுக்காண்டி தான் சொல்றோம். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது எங்க வருதுன்னா எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த புக்ல இருக்கும். அனுராதா அவங்க ஆத்தரை பாத்துக்கோங்க. அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் சேர்ந்ததுதான் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். விஜயராகவன் ரெண்டுமே லோக்கல் ஆத்தரை பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஹீட் பவர் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங்கும் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஐசி இன்ஜின் 3 புக்கையும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். லோக்கல் ஆத்தர் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், அது எதனாலும் சரி. சரியா, ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பாலசுந்தரம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இதுலதான் வரும். எது ஐசி இன்ஜின். சரிங்களா, ஓட்டோ சைக்கிள் டீசல் சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த இருக்குல்ல ஓட்டோ டீசல் சைக்கிள்லாம் ஐசி இன்ஜின்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல கொஞ்சம் வரும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெர்மல் இன்ஜினியரிங்ல கவர் ஆயிடும். அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 7th யூனிட் பேசிக்ஸ், அதாவது 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த புக் 2011 நினைக்கிறேன், அந்த 11 எடிஷன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக் கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டைரக்டா அப்படியே இருக்கும் அப்படின்றதுதான். அப்படி இல்லைன்னா நம்மளோடதுல பக்காவா அந்த சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அந்த 20 யூனிட்ஸ் கம்பைன் பண்ண மாதிரி பக்காவா யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே டெமோ இருக்கு, வேணுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவா ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. சரிங்களா, இது நம்ம கிட்ட பிடிஎஃப் புக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி பாத்தீங்கன்னா பேசிக்கா இன்ஜினியரிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஆர்கே பன்சால். அடுத்து விஜயராகவன், இது லோக்கலா தரலாம், அதுவுமே உங்களுக்கு போதும். அப்படி இல்லைன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி பாத்தீங்கன்னா பிஆர் ஆண்டியப்பன், இது வந்து என்வி பப்ளிகேஷன்ல வருவார். பிஆர் ஆண்டியப்பன் ஆத்தர். சரியா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிம் அப்படின்னு சொல்றது, இதுவும் என்வி பப்ளிகேஷன்ல வருவாரு. சீதாராமன் அண்ட் சர்குநாதன் அவங்க 2 பேரும் தான் கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குருமி குப்தா, விஜயராகவன். இதுக்கும் பாத்தீங்கன்னா பிஆர் ஆண்டியப்பன் வருவார். என்வி பப்ளிகேஷன்ல பிஆர் ஆண்டியப்பன் வருவாரு. ஸோ டோட்டலா மெக்கானிக்கலுக்கு இவ்வளவுதாங்க புக் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு சிலபஸ் எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுனா அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு டீகோட் பண்ணி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் பக்காவா உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் அப்படியே காமன் தாங்க. என்ன காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் காமனா இருக்கு. நீ பாருங்க, இப்ப மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கா, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதுல பாதி வந்துடும். இந்த 8வது யூனிட்ல பாதி வந்துடும். சரிங்களா, 8வது யூனிட்ல பாதி வந்து இந்த இதுல வந்துடும் ஆட்டோமொபைல். அதுக்கப்புறம் வேற என்ன காமனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதுல பாதி இருக்கும். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் அப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங் இதுவும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த 4 யூனிட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு கம்பேரிட்டிவா தான் இருக்கும். எது மெக்கானிக்கலுக்கு கம்பேரிட்டிவா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அதே ஆத்தர் தான். சரிதான், சென்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல அந்த 3 புக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னா அனுராதா. பேசிக் ஆஃப் மெக்கானிக் இன்ஜினியர் இங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் தெர்மல் இன்ஜினியரிங்கும் வரும். ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா பிஎன் சங்கர். ஸோ நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல்ல ஜாமெட்ரிக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் ஒரு புக்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சிலபஸை பேஸ் பண்ணி. பிஎன் சங்கர். ஆட்டோட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா பிஎன் சங்கர். டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சேசிஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆர் சவுந்தரராஜன். இதுவும் பாத்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் ஆத்தர். அடுத்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் வரும், பிஎன் சங்கர். பாடி பில்டிங் டெக்னாலஜி இங்க லோக்கல் ஆத்தர் நமக்கு மெட்டீரியல் அவ்வளவா கிடைக்கல, நம்ம இருக்கிற சோர்ஸஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ லோக்கல் ஆத்தர் நீங்க எதனாலும் பாத்துக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா சீதாராமன் சர்வனம். இது வந்து அப்படியே இதுலயே இருக்கும், உங்களுக்கு இதுலயே இருக்கும். ஆட்டோமொபைல்லயே இருக்கும், மெக்கானிக்கல்ல உங்களுக்கு 9வது யூனிட்டா இருக்கும், ஆட்டோமொபைல்ல 10வது யூனிட்டா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமான ஒரு வீடியோவாக தான் நம்மளோடது இருக்கும். ஸோ கம்ப்ளீட் டிப்ளமோ புக் லிஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப்ல இங்க நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலு,
ஸோ எல்லாமே நம்ம பக்காவா வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த பிடிஎஃப் நீங்க ஷேர் பண்ணி விட்டாலே டேரக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், அதுல கிளிக் பண்ணாலே அப்படின்றதுதான் உண்மை. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மெட்டீரியல் யாருக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த rlacademy.com விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட நம்பர் 9600 கீழே நம்பர் போய்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட மெட்டீரியலுக்கு டவுட்ஸ் எதுனா இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நம்மளோட வெப்சைட்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஜினியரிங் புக் லிஸ்ட் ட்ரிபிள் எல்லாத்துக்குமே பக்காவா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வரும், ஃப்ரீ கிளாஸஸ் வரும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.